அதுதான் வந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பெரிய காரணமாவே இருக்கும். ஒரு வேளை வந்து டிரைவர் ஓட்டிட்டு வரும்போது நின்று பார்க்கும்போது ட்ரெயின் ரொம்ப தூரத்துல இருந்து வருதுன்னு தெரிஞ்சிருந்தா இந்த ஆக்சிடென்ட் வந்து தடுத்திருக்கலாம். ரயில்வே அதிகாரிகள் வந்து இதுல ரொம்ப மெத்தனமா இருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க கட் பண்ணி இருக்கணும், இந்த செடி மரங்கள் எல்லாம் கட் பண்ணியிருந்தாலே இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கும் சொல்லிட்டு அந்த ஊர் ஜனங்கள் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ரயில்வே நிர்வாகத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கேட் கீப்பரா இருக்கக்கூடிய பங்கஜ் சர்மா கிட்டத்தட்ட 2 வருஷமா இங்க வந்து கீப்பரா இருக்காரு, கேட் கீப்பரா. இவரை விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த கேட் கிட்ட வந்து நேற்று இருக்காங்க, எங்களுக்கு எல்லாம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சங்கர்னு சொல்லக்கூடிய இந்த டிரைவரும் என்ன மிரட்டினாரு, அதனாலதான் நான் வந்து கேட்டை ஓபன் பண்ணேன், அதனாலதான் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைட்ல இருந்து ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அது முதல் கட்ட விசாரணை. 2ஆம் கட்ட விசாரணையில மாற்றா என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டை க்ளோஸ் பண்ண வந்தேன், வேகமா வேன் டிரைவர் வந்து ஹார்ன் அடிச்சுட்டு கிராஸ் பண்ணிட்டாரு, இதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துன்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட விசாரணையில இந்த மாதிரியான ஒரு தகவலும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல எது உண்மை எது பொய்னே தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க,